200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். நானும் நடிகர் தான், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்னைக்கு என்னமோ ஒருத்தன் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. நான் இப்போ காலையில மதுரையில் இருந்தேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஆண்டு விழா. அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு நேற்று நைட்டு கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங், விஜய் ஆண்டனி கூட ஷூட்டிங். நானும் நடிகர் தான், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்னைக்கு என்னமோ ஒருத்தன் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, நானும் நடிகர் தான். நேற்று கூட ஷூட்டிங்கில் இருந்தேன். 9 மணிக்கு முடிச்சிட்டு நேரம் அவங்களே ஏன்னா அவங்க நலிந்த நாடக கலைஞர்கள், அவர்களுக்காகத்தான் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டுறோம். அந்த மண்டபம் கூட வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தடைபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வானுயர எழுப்பக்கூடிய அந்த மண்டபம் உருவாகுவதற்கு உறுதுணையாக, உண்மையிலேயே அது மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு எங்களாக நடிகர் சங்கத்தில் ஒருவராக நடிகராக எங்களோடு நிற்பவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இந்த இடத்துல சொல்றேன், அவர் கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் கொடுத்தாரு 1 கோடி ரூபாங்கிறது மட்டும் இல்ல, டொனேஷன் நிறைய நடிகர்கள் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் தான் கொடுத்தது மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்த நண்பர்களையும் கொடுக்க வச்சு அந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு, முடிய போகுது. நான் நடிகராக இங்கு வரல, நடிகராக வச்சுக்கிட்டாலும் கூட இந்த நடிகர், நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து, ஒரு கிராமிய பாடகராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கானா பாடகராக உருவாகி